ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தக்கூடியவை எவை பார்க்கலாங்களா? இப்போது மற்றவங்களுக்கு உடம்பு கெட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம இதை செய்யுங்க அதை செய்யுங்க நல்லாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் நம்மளுக்குன்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளுக்கு டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னே நம்மளுக்கு புரியாது இல்லைங்களா? அப்போது வயிற்று புண்ணை நாம் பெருசாக விடலாமா? சின்னதாக இருக்கும்போதே நம்ம கவனித்து நல்லா பண்ணிடணும் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? வயிற்று புண்ணுக்கு வயிற்று புண்ணு, குடல் புண்ணு இதெல்லாம் நல்லா ஆகணும்னா என்ன பண்ணலாம்? காலையில் வெறும் வயிற்றில் சின்ன நெல்லிக்காய் சோடு வெண்ணெய் நல்ல கொலஸ்ட்ரால் தான். வெண்ணெய், நெய் இதெல்லாம் நல்ல கொலஸ்ட்ரால் தான். அதனால் அந்த சின்ன நெல்லிக்காய் சோடு வெண்ணெய் காலையில் இவ்வளோண்டு சாப்பிடும்போது வெறும் வயிற்றில் சாப்பிடணும். உள்ளுக்குள்ளே வயிற்றுலையோ இல்லை குடல்லையோ எவ்வளோ புண்ணு இருந்தாலும் நல்லாயிடும். சரிங்களா? ரொம்ப நல்லா கேட்கும். அடுத்தது இது பழைய சோறு. நைட் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைக்கிறோம் இல்லைங்களா? அதை காலையில் கொஞ்சமாக மோர் ஊற்றி அதை நல்லா கரைச்சி அந்த தண்ணி மட்டும் கூட குடிக்கலாம். குடிக்கும்போது பழைய சோறு இல்லைன்னா அந்த சோறை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு இந்த தண்ணி மட்டும் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு காலையில் குடிக்கலாம். அது குடிக்கும்போது ரொம்ப நல்லா கேட்கும். காலையில் புண்ணே ஆகாமல் பார்த்துக்குமே. இதெல்லாம் தினமுமே பண்ணலாம். அந்த தண்ணி குடிக்கிறது, பழைய சோறு குடிக்கிறதுன்றது காலையில் கொஞ்சோண்டு குடிக்கலாம். குடிக்கும்போது வயிறு புண்ணாகாமல் நாம் பார்த்துக்க முடியும். சரிங்களா? இதில் இயற்கையாகவே நம்ம உடம்பை எப்படி பார்த்துக்கணும், புண்ணாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்து சாப்பிடலாம் இல்லைங்களா? உணவே மருந்து இல்லைங்களா? நல்லா ஜீரணம் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அறுசுவை உணவுமே நம்ம சாப்பிடணும். இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு எல்லாமே அறுசுவையும் அதில் வந்துடுதா அப்படின்னு பார்த்து நம்ம சாப்பிடணும். ஏன்னா அந்த கசப்பு, துவர்ப்பு இதெல்லாம் ஜீரணத்தை தூண்டக்கூடியது. அப்போது எல்லாமே தான் நம்ம உடம்புக்கு தேவையணும் இல்லைங்களா? அப்போ வயிற்று புண்ணாக இருந்துச்சுன்னு என்ன பண்ணலாம்? மணத்தக்காளி, கீரை இருக்குது இல்லைங்களா? இப்போ நல்லா குடலெல்லாம் புண்ணாயிடுச்சுன்னு வைங்களேன், மோஷன் போனால் நல்லா எரிச்சலாக இருக்குப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? மணத்தக்காளி கீரை இருக்குது இல்லைங்களா? அந்த சும்மா நல்லா ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா அதை தண்ணியில் நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் அது கூட போட்டு மிக்சியில் நல்லா அடித்து அதை வடிகட்டி கொஞ்சோண்டு தேன் கலந்து குடித்தோன்னு வைங்களேன், எவ்வளோ புண்ணு இருந்தாலும், குடலில் புண்ணு இருந்தாலும் அது நல்லாயிடும். சரிங்களா? அதை சின்னதாக இருக்கும்போதே நாம் நல்லா பண்ணிடணும் இல்லைங்களா? ஏன் பெருசு பண்ணிவிட்டு நம்ம இம்சப்படுவானே? எத்தனையோ வழி இருக்குது. வயிற்று புண்ணு நல்லா ஆகணும்னா அதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. நாம் தானே பண்ணணும். ஒன்று வெண்ணெய் சாப்பிடலாம், காலையில் அந்த பழைய சோறு குடிக்கலாம், அது புண்ணே ஆகாது, அவ்வளோ நல்லா கேட்கும். மாதுளம்பழம் சாப்பிடலாம் இல்லைங்களா? ரொம்ப குடலெல்லாம் புண்ணாயிடுச்சு, மோஷன் போனாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னா மணத்தக்காளி கீரை தேங்காய் தூள் கொஞ்சம் போட்டு மிக்சியில் அடித்து வடிகட்டி தேன் கலந்து அது குடிக்கலாம். சரிங்களா? இயற்கையாகவே இப்படி நாம் என்ன பண்ணி நல்லா பண்ணிக்கலாம். மோர் குடிக்கலாம். தினமுமே மோர் குடிக்கணும். ஒரு டம்ளர் மோர் நல்லா தண்ணியாக நல்லா கடைஞ்சி குடிக்கும்போது அது வயிறு புண்ணாகாமல் பார்த்துக்கும் இல்லைங்களா? குளிர்ச்சி தேவை தானே உடம்புக்கு. அப்போது வயிறு புண்ணாகுது, நம்மளுக்கு சேரலை அப்படின்னா தினமுமே நம்ம மோர் ஒரு டம்ளர் குடிக்கணும். மாதுளம்பழம் சாப்பிடணும்.
இதெல்லாம் நல்லா வந்து ஜீரணம் ஆகும் இல்லைங்களா, செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். அப்போ நம்ம பார்த்து பார்த்து நாம் வந்து உணவில் வந்து எது நம்ம சேர்த்திக்கணும் அப்படின்னு பார்த்து சேர்த்திக்கிட்டோன்னு வைங்களேன், அப்போ நம்ம உடம்ப நாம் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இல்லைங்களா. முருங்கைத்தலை சூப்பு வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வச்சு குடிச்சிட்டோன்னு வைங்களேன், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ முருங்கைத்தலை வாங்கிட்டாலே யாருப்பா அதை சுத்தம் பண்ணுவா, சுத்தம் பண்ணுறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ சூப்பு வைக்கணும்னு சுத்தம் பண்ண கூட தேவையில்லையே, அப்படியே தண்டோடு போட்டு அலசிட்டு நல்லா போட்டு ஒரு 7-8 விசில் விட்டோம்னா நல்லா அந்த சூப்பு குடித்தாலே போதுமே, ரொம்ப உடம்புக்கு சத்து தானே, நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், ஹீமோகுளோபின் அளவு அதிகமாகும் இல்லைங்களா. அப்போது நம்ம உடம்பு கெடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம உணவுலேயே வந்து நம்ம அதுக்கு தக்காப்பில் பார்த்து நாம் சாப்பிட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், உணவே வந்து அவ்வளோதான். பழைய காலத்துலலாம் அப்படி தானே பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் சிறுதானியத்தில் சமைச்சு சாப்பிட்லாம், அது சத்து இல்லைங்களா. ரைஸ் அதிகமாக சேர்த்தாதீங்க, அரிசியை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணலாம், சிறுதானியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தி அதில் வந்து நாம் கம்பு தோசை, ஆரிய தோசை, இந்த மாதிரி வகை வகையாக சிறுதானியம் போட்டு தோசை, இட்லி எல்லாமே பண்ணலாம் இல்லைங்களா. இயற்கையாகவே வந்து நம்ம உடம்புக்கு சத்தானதாக என்ன சாப்பிடலாம், ஏன்னா எல்லாமே தேவை இல்லைங்களா. என்னது இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு எல்லாமே நம்மளுக்கு கலந்து கலந்து தேவை. அப்போது நம்ம சாப்பிட்ற அந்த உணவுலேயே வந்து எல்லாமே அதுக்கான்னு பார்த்து நாம் சாப்பிட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், அறுசுவை உணவாக சாப்பிட்டுக்கிட்டோன்னு வைங்களேன், அப்போ அதுலேயே வந்து நம்ம செரிமானத்துக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம உடம்பை நாம் தானே பார்த்துக்கணும், நம்மளுக்கு எது எது சேருதோ அதெல்லாம் சாப்பிடணும், எது சேரலையோ அதெல்லாம் விட்டுடணும். நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து எது எது பிடிக்குதோ அதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவைன்னு அர்த்தம், அதை சாப்பிடணும். மற்றவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு அதை நாம் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது, நம்மளுக்கு அது தேவைன்னா தான் சாப்பிடணும். இப்போ டீ காஃபிக்கே வந்து சர்க்கரை வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து கம்மியாக போடுங்க, ஆஃப் சுகர் போடுங்கம்பாங்க. ஒவ்வொருத்தர் வந்து இல்லை 1 ஸ்பூன் போடணும் அப்போ தான் எனக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து பாதி ஸ்பூன் போடு அப்படிம்பாங்க இல்லைங்களா. அப்போது ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து அந்த டேஸ்ட் தேவைப்படுது, இனிப்பு தேவைப்படுது. அப்போது இனிப்பு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா அதிகமாக போட்டு குடிக்கணும். இல்லைப்பா எங்களுக்கு இனிப்பாக இருந்தால் பிடிக்கல அப்படின்னா கம்மியாக போட்டு குடிக்கணும் இல்லைங்களா. நம்ம உடம்புக்கு எது எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நாம் அதை யூஸ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு அது போதும், நம்மளுக்கு அது தேவைப்படுது இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதுக்கேற்றாப்புல நாம் வந்து நம்மளுக்கு எது தேவையோ அதை நாம் அந்த அளவுக்கு நாம் பயன்படுத்திக்கணும் சரிங்களா. அப்போ பார்த்து செய்யலாமே. தானியங்கள், காய் வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், காய் வந்து 2 நாள் பண்ணலாம், 2 நாள் வந்து தானியங்கள் பண்ணலாம், 2 நாள் வந்து கீரை வகைகள் பண்ணலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது எல்லா சத்துமே உடம்புக்கு தேவை இல்லைங்களா. தானியங்கள் மெயினாக எல்லா தானியங்களுமே சேர்த்திக்கணும். நவகிரகங்களுக்கு உகந்தது வந்து தானியங்கள். அப்போது அந்த சக்தி எல்லாமே உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு போகணும். காய்னா காய் மட்டுமே, கீரைன்னா கீரை மட்டுமேன்னு சாப்பிடக்கூடாது. எல்லாமே கீரையும் சேர்த்திக்கணும், காய்களும் சேர்த்திக்கணும், தானியங்களும் சேர்த்திக்கணும். மாற்றி மாற்றி நாம் செஞ்சு சாப்பிடணும், எல்லா சத்துமே கிடைக்கணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணலாம், உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம எல்லாத்தையுமே கலந்து சாப்பிட்டு நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் சரிங்களா. அப்போது இனிமேல் வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சுப்பா, எரிச்சலாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லாமல் நம்ம தினமுமே கொஞ்சோண்டு பழைய சோறு குடிச்சிக்கிட்டாலே நம்மளுக்கு புண்ணே ஆகாது. தினமுமே மோர் குடிச்சிக்கணும்.
இல்லைன்னா சாத்துக்குடி ஜூஸ் குடிக்கலாம், இல்லைன்னா மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம், பழம் அப்படியே சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு நம்ம புண்ணாகாமல் பார்த்துக்கலாம். சரிங்களா? அவங்கவுங்க உடம்புக்கு ஏற்றபடி எது எது தேவைப்படுதோ அதை நம்ம சாப்பிட்டுக்கணும். சில பேர்த்துக்கு ஒவ்வொரு படம் பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு அந்த சக்தி ஏற்கனவே அந்த சக்தி உள்ளுக்குள்ளே இருக்குது, அதனால் அது வேணான்னு சொல்லுது நம்ம உடம்பு. சரிங்களா? இப்போ ஒருத்தர் ஒன்று பிடிக்கலன்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், இல்லை இது சத்து, இது சாப்பிடு சாப்பிடுன்னு நம்ம கம்பல் பண்ணக்கூடாது. அவங்க உடம்புக்கு அந்த சக்தி தேவையில்லை, ஆல்ரெடி உள்ளுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுடணும். சரிங்களா? இப்போ முழுகாமல் இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த சத்து இது சத்து இது சத்து அது சத்து அதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னா பிடிக்கலன்னு சொல்ல சாப்பிடு சாப்பிடுன்னா வாமிட் தானே ஆகும். எது எது பிடிக்குதோ அதை மட்டும் சாப்பிட்டா போதும், சும்மா கம்பல் பண்ணக்கூடாது. எல்லா உடம்புக்குமே எல்லாமே தேவைப்படாது. எது நம்மளுக்கு பிடிக்குதோ அதை சாப்பிட்டுக்கணும், சத்தானதாக சாப்பிடணும். சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணலாம், சத்தான உணவாக சாப்பிட்டுக்கிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். சரிங்களா? தினமுமே பயிற்சி பண்ணுவோம், விடாமல் முயற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.